அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ptron Bassbuds Ultima தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து Ptron வந்து அஃபிஷியலாக இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணாங்க. நான் வந்து இதை பார்த்தீங்கன்னா ப்ரைம் டே சேலில் வந்து இதை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் சரிங்களா. ஸோ வந்து இதை நான் எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கே மறந்து போச்சு. இது வந்து ஒரு 1400-300 நினைக்கிறேன் சரிங்களா. அந்த ஒரு ரேஞ்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ராடக்ட்டோட அமேசான் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெக் எல்லாமே உங்களுக்கு நான் படித்து சொல்லிடுறேன். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கனெக்டிவிட்டி அட்வான்ஸ்டு ஒயர்லெஸ்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒன்றும் சொல்கிற மாதிரி தெரியலங்க. 10 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் ரேஞ்ச் கிடைக்கும். ஸோ வந்து இதை நீங்கள் ப்ளூடூத்தில் உங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸ்பீக்கர் டிரைவர் பார்த்தீங்கன்னா 10mm டிரைவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேஸ் பட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா டிரைவர் இருக்குல்ல, அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா 10mm சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் 10mm அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லிருந்து 12, 15 பார்த்தீங்கன்னா வேற லெவலில் 15 மேக்ஸிமம் இருக்காது, 12 வரைக்கும் கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து 8லிருந்து 10mm டிரைவர் இருந்துருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சவுண்டு வேற லெவலில் கொடுக்கும். சவுண்டும் வேறு லெவலில் இருக்கும், பேஸும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். டோட்டல் பிளேபேக் டைம் வித் கேஸ் பார்த்தீங்கன்னா ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா 15 மணி நேரத்துக்கு நிற்குது அப்படிங்கிறப்ப வந்து இதை வந்து ஒரு நல்ல அட்வான்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்பட் பேட்டரி 40 mAh ஈச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனில் வராது சரிங்களா. ஸோ வந்து இதெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்குறப்ப தான் வரும். இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் சொல்கிறது வந்து எனக்கு கேட்டால் சரியில்லை சரிங்களா. ஸோ வந்து இதெல்லாம் தேவையில்லைங்க. அவுட்புட் அதாவது சார்ஜிங் இன்புட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் 1A அதெல்லாம் தெரிஞ்ச மேட்ரு. டைப் சி சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி இயர்பாட்ஸு. ஸோ இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ANC மோட் இருக்குது, ANC மோட் இருக்குது, எர்கனாமிக் அண்ட் லைட் வெயிட் டச் கண்ட்ரோல். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டச் கண்ட்ரோல், ஹைஃபை ஆடியோ வித் டீப் பேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். 15 hours டோட்டல் பிளேபேக் டைம், ஸ்டீரியோ கால்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டல் டிஸ்பிளே கேஸ் இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஸோ வந்து இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஜிட்டலாகவே எவ்வளோ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டிஜிட்டல்லே பார்த்தீங்கன்னா காமிக்கும். மியூசிக் அண்ட் வால்யூம் கண்ட்ரோல், வாய்ஸ் அசிஸ்டன்ட், IPX4 வாட்டர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. இவங்க பல ப்ராடு பண்ணுறாங்க சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து IPX4 வந்து வாட்டர் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதுவே நீங்கள் அமேசான் வெப்சைட்டில் போயிட்டு அந்த ப்ராடக்ட் பற்றி எபவுட் இருக்குல்ல அதில் பாருங்கள் வாட்டர் ஸ்வெட் ப்ரூஃப்னு போட்டிருக்கான். வாட்டர் ப்ரூஃப்னா என்ன, தண்ணிக்குள்ளே போட்டாலும் எதுவும் ஆகாது. ஸோ வந்து இதெல்லாம் இப்படி மேபி ஏதாவது தப்பாக ஏதாவது மென்ஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் டீட்டெயில்டாக இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் தென்படும். ஸோ வந்து கரெக்டாக பார்ப்பேன். ஸோ வந்து இன்றைக்கி சிக்கி இருக்குது சரிங்களா. ஸோ கைஸ் அவ்வளோதான், உங்களுக்கு நான் பேசிக்கான எல்லா விஷயமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மேட் இன் இந்தியா சரிங்களா. இது வந்து ஒரு இந்தியன் பிராண்டு. ஸோ வந்து அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். இந்தியன் பிராண்டாக இருந்தாலும் தப்பு தான் சரிங்களா. நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். ஸோ கைஸ் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடுவோம். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இருங்க பார்ப்போம். ஸோ வந்து எடுத்தோடனே வந்து இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன் சைடில். ஸோ கைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே வந்து ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா Bassbuds Ultima ANC TWS யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து இப்போல்லாம் யாருமே யூசர் மேனுவலாக பிரிண்ட் பண்ணுறதில்ல. ஸோ வந்து இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா மேபி வெப்சைட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி அந்த ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி என்னோட இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மேபி அந்த ஒரு யூசர் மேனுவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அங்கே பார்த்துக்குங்க. ஸோ கைஸ் நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிறப்பான தரமானது தான் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பேக்கிங்லாம் ஓகேங்க. ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பியூட்டிஃபுல்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்குது. ஸோ கைஸ் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க அந்த ஒரு ஏர்டோப்ஸு ஃபுல் டச் சரிங்களா, டச் கண்ட்ரோல் தான். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கைஸ் இதை வந்து நான் எடுத்தோடனே வந்து வியர் பண்ணி பார்க்கல. ஸோ வந்து இதில் இருக்கக்கூடிய எல்லாமே சொல்லிடுறேன் சரிங்களா, ஆக்சசரிஸ் எல்லாமே சொல்லிடுறேன். ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதோட லென்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு எவ்வளோ வரும், 15 சென்டிமீட்டர் வரும் சரிங்களா. பார்த்துருவோமா. வாவ், சொன்ன மாதிரி ஒரு 15 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டைப் சி. ஸோ வந்து டைப் சினா சீக்கிரமாக சார்ஜ் பண்ணலாம் சரிங்களா. ஸோ அதிகபட்சம் இதை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு கேஸோட சேர்த்து சொல்கிறேன் ஒரு 45 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ணிடலாம். காய்ஸ் என்கிட்ட நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிங்க, நல்லா உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா கேஸு ப்ரோ வந்து இப்போ வந்து நான் இதை நான் சார்ஜ் போடுறப்ப இதை நான் உள்ளே வச்சுட்டு சார்ஜ் பண்ணணுமா இல்லை வெறும் கேஸை மட்டும் சார்ஜ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களோட விஷயம் சரிங்களா. ஸோ வந்து இப்போ வந்து நான் ஒரு வேலைக்கு போகிறேன் ப்ரோ, இல்லை வந்து நான் ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் காதில் வியர் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் இல்லாமல் நீங்கள் வீட்டில் சார்ஜ் போட்டு வச்சுட்டு கூட நீங்கள் போயிடலாம் சரிங்களா. ஏன்னா வந்து இதில் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரமாக சார்ஜ் நிற்கும் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் வந்து இதையும் எடுத்துகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டால் இது அத்தியாவசியம் தான் சரிங்களா. இது வந்து ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் மாதிரி. நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப என்ன கேட்டால் ரெண்டையுமே போட்டு சார்ஜ் பண்ணுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா Eardops போட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கேஸும் சார்ஜ் ஆகும், பட்ஸும் சார்ஜ் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு ப்ளேபேக் டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கிடைக்கும். ஸோ காய்ஸ் அவ்வளோதான். இதுதான் பார்த்தீங்கன்னா கேஸும் பார்த்தீங்கன்னா ஒர்த்தாக இருக்குது சரிங்களா. ஒரு 1300 அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். நல்லா ஒர்த்தாக இருக்குது காய்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 2 பேர் ஆஃப் இயர் மஃப் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு இருக்குது சரிங்களா. ரொம்ப மேக்ஸிமம்லாம் சொல்ல முடியாது. ஸோ காய்ஸ் இப்போ நம்ம வியர் பண்ணி பார்த்துருவோம் இது எப்படி இருக்குன்னு. இது எங்கேங்க ரைட் லெஃப்ட் எது பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ வந்து இப்போ போட்டே பார்த்துருவோமே எப்படி தான் சார்ஜ் ஆகுது, ஏதாவது நோட்டிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஸ்பிளே சொன்ன பார்த்தீங்கன்னா எல்இடி டிஸ்பிளே அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97% பார்த்தீங்கன்னா கேஸில் சார்ஜ் இருக்குது. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் லெஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறது பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டிருக்காங்க சரிங்களா. மேபி ஃபுல் சார்ஜ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ வந்து நம்ம எடுத்து பார்த்துருவோம் எப்படி ஒர்க் ஆகுது என்னென்னு. நீங்கள் வெளியே ரிமூவ் பண்ணவே பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆகுது. ஸோ வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுவுமே பவர் ஆன் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது TWS பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கைஸ் ரெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா என்னோட மொபைலில் வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணி இது எப்படி இருக்குது இதோட எப்படின்னா பேஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ கைஸ் என்ன கேட்டால் இதோட பில்ட் குவாலிட்டி உண்மையிலுமே சூப்பராக இருக்குது. 1300 பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் கைஸ். நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கலர் வந்து வேறு அவைலபிள் கிடையாது சரிங்களா. இந்த ஒரு கலர் தான் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளாக் இருக்குது. மேபி ஃபியூச்சரில் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக லிங்க் கொடுக்குறேன். இப்போதைக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ கைஸ் இப்போ சாங்கை கேட்டுட்டு இருக்கேன். சாரிங்க சாங்கை வந்து பின்னாடி பாடிட்டு இருக்கு சரிங்களா. பின்னாடி ஸ்பீக்கரில் பாடிட்டு இருக்கு. நான் வந்து இப்போ அதை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு நம்மளதில் ப்ளே பண்ணுவோம். ஸோ வந்து ஏதாவது நம்ம டிவைஸ் டிடெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவைலபிள் டிவைஸில் ஏதாச்சும் காமிக்குதா பார்த்தீங்கன்னா Ptron TWSன்னு காமிச்சிருக்கு. ஸோ வந்து கனெக்ட் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து ஓகே கொடுத்தாச்சுங்க. Ptron TWS இஸ் கனெக்டட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ வந்து இப்போ சாங்கை ப்ளே பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. வேற லெவலு ரவுடி பேபி ரீமிக்ஸுங்க. ஸோ காய்ஸ் நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து இது கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம் காய்ஸ். வேறு லெவல் சரிங்களா. ஏன்னா வந்து அந்த ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் இருக்குல்ல. ஏன்னா நான் வந்து ஃபுல் சவுண்ட் வச்சுருக்கேன். நான் வந்து ஃபுல் அதாவது பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள ப்ரெஸ் பண்ணி நான் கேட்டுட்ருக்கேன் இப்போ பார்த்து. ஸோ வந்து இந்த பாட்டு நான் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு எரிச்சல் கிடையாது. ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது சரிங்களா. ஒரு 100%க்கு ஒரு 85% பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 85% பார்த்தீங்கன்னா பேஸ் இருக்குது. ஆடியோ பார்த்தீங்கன்னா கிளியராக கேட்குது எனக்கு. ஸோ கைஸ் இங்கிருந்தே நீங்கள் பாஸ் ப்ளே எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். லேட்டன்சி இருக்குது சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் நான் அங்கே ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அங்கே போய் சிக்னல் பண்ணுறதுக்கு ஒரு செகண்ட் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேபி இதுக்கு கேமர்ஸுக்கு கொஞ்சம் அந்த கேம் விளையாடுறதுக்கு பப்ஜிக்கு மேபி இது தடங்கல் பண்ணணும்னு நினைக்கிறேன் சரிங்களா. ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ் உண்மையிலுமே என்ன கேட்டால் இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணலாம். கால் ஃபங்க்ஷன் இருக்குது. இன்பில்ட்டாக பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அந்த ஒரு டிஜிட்டலாக கொடுத்துருக்காங்கல்ல சார்ஜிங் பார்க்கறதுக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ கைஸ் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து நம்ம இப்போ சார்ஜ் பண்ண ட்ரை பண்ணலாம். எதில் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் போடல சரிங்களா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. இது இருக்கிறது ரெண்டு அடிக்கு அங்கே போய் நான் இங்கே பார்த்தேன்னா கேமரா உங்களுக்கு விசிபிள் ஆகாது. ஸோ வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஜெப் கவுண்டி அப்படிங்கிற ஒரு ஸ்பீக்கரை வந்து போட்டுட்டோமா இல்லை வந்து போட போகிறோமா அப்படிங்கிறது வந்து நான் இன்னும் பார்க்கல. வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் ஜெப் கவுண்டி ஸ்பீக்கரு. ஸோ கைஸ் நான் இப்போ இதில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் சார்ஜிங் காமிக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகுது சரிங்களா. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜ் கொடுத்துருக்கேன். சார்ஜ் ஆகிறது உங்களுக்கு எப்படி நோட்டிஃபை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காமிக்குது சரிங்களா. அதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் அடுத்து இதை நம்ம இதை கனெக்ட் பண்ணுவோம். இதை போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லாமே சார்ஜ் ஆகும். என்ன கேட்டால் நீங்கள் இப்படி போட்டுட்டு தான் சார்ஜ் பண்ணணும் சரிங்களா. அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஸ்டாண்ட் பை கிடைக்கும். ஓகே காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம அதில் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க. இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அப்படியே நம்ம வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பீஸ் அவுட்.